ஃபிசியோதெரப்பி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு பெயின் வந்துச்சு. அந்த வந்த பெயினை எதனால் வந்ததோ அந்த தசையை வந்து வலி கொடுக்காம செய்கிறது மட்டும்தான் ஃபிசியோதெரப்பி. பட் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது நம்ம டேர்ம்லேயே சொல்கிறது என்னன்னா மறுவாழ்வு அப்படின்றது தான். அது யூஸ்வலாக வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆல்கஹாலிக் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது என்னன்னா, அவங்க டி அடிக்ஷன் சென்டரை வச்சு நடத்தி அவங்கள வந்து வெளில கொண்டு வர்றது. பேஷண்ட் வந்து 2 கால் செயலிழந்து போயிடுச்சு, லைஃப் லாங் அவங்களுக்கு திருப்பி 2 கால் வேலை செய்யாது அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு நரம்பு வேலை செய்யலை, அதனால் கால் 2 வேலை செய்ய முடியாமல் ஆனதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு கெய்டஸ் அப்படின்ற ஒரு டிவைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை எக்ஸோஸ்கெல்டல்னு இப்போ நிறைய டிவைசஸ் ரோபோட்ஸ்லாம் வந்துருச்சு, அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டை அந்த டிவைஸை வச்சு நடக்க வைப்போம். என்னென்ன பிரச்சனைகளுக்கு ஃபிசியோதெரப்பி நம்ம பண்ணுவோம்? குழந்தையோட 3வது வாரத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லா ஏஜ்லேயுமே ஃபிசியோதெரப்பின்றது தேவை. ஃபிசியோதெரப்பின்றது ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ண வைக்க போகிறோம், அவ்வளோதான். பேஷண்ட் ஒரு 2 மாதம் படுத்த படுக்கையாக இருப்பார், அவர் எழுப்பி நிற்க வைக்கும் போது பேஷண்ட்டுக்கு ஹைப்போடென்ஷன் அப்படின்வோம். ரத்தம் வந்து கீழே இருதயத்துலேருந்து மேலே போகாமல் நேராக கீழே போக ஆரம்பிச்சிடும். அப்போ பேஷண்ட்டுக்கு மயக்கம் வர்றது, கான்ஷியஸ் இல்லாமல் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், டில்ட்டிங் டேபிள் வச்சு பேஷண்ட்டை வந்து டில்ட் பண்ணி பேஷண்ட்டோட ரத்த ப்ரெஷரை வந்து நார்மலைஸ் பண்ணுவோம். ஸோ ரோபோட் போட்டு பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு நான் சொன்ன உங்களுக்கு முன்னாடி காம்ப்ரிஹென்சிவ் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது 80% ஆஃப் நார்மல் லைஃப்க்கு உங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க பார்ஷியல் கார்டிலேஷனாக இருக்கும். டிடி பிரைம் வியூவர்ஸ்களுக்கு வணக்கம். அன்புடன் நலன் பகுதியில் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜெகதீசன், ஆர்த்தோபெடிக் ஃபிசியோதெரபிஸ்ட். ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது தெரியும், அது என்ன ரீஹப்? ஃபிசியோதெரப்பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு பெயின் வந்துச்சு, அந்த வந்த பெயினை எதனால் வந்ததோ அந்த தசையை வந்து வலி கொடுக்காம செய்கிறது மட்டும்தான் ஃபிசியோதெரப்பி. அதாவது வீங்கி இருக்கும், இல்லை அந்த தசை நார் கிழிஞ்சிருக்கும், இல்லை அந்த இடத்துல இருக்க எலும்பு வந்து நகர்ந்துட்டோ இல்லை உடஞ்சிட்டோ அது திருப்பி கூட ஆரம்பிச்சிருக்கும். அப்போ வந்து அதை பெயினுக்காக பண்ணுறது ஃபிசியோதெரப்பி. அப்புறம் வந்து ஒரு தசை வந்து மூவ் பண்ணாமல் இருக்கும் போது அதை திருப்பியும் ஏங்க வைக்கிறதுக்காக பண்ணுற மூவ்மெண்ட்டு தான் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுற மூவ்மெண்ட் அதை வந்து எலக்ட்ரோ இல்லைனா ஐஸ் இதை வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுறது. பட் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது நம்ம டேர்ம்லேயே சொல்கிறது என்னென்னா மறுவாழ்வு அப்படின்றது தான். அது யூஸ்வலாக வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆல்கஹாலிக் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது என்னென்னா, அவங்க டி அடிக்ஷன் சென்டரை வச்சு நடத்தி அவங்கள வந்து வெளில கொண்டு வர்றது. அது எப்படின்னா சைக்கலாஜிக்கலாக அவங்க இருக்க ஒரு அடிக்ஷனை வெளில கொண்டு வர்றது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, இல்லை ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகிடுச்சு, அவங்க 2 காலை செயலிழந்துச்சு, இல்லைனா பிரெயினில் இன்ஜுரி ஆகி ஒரு ஸ்ட்ரோக்கோ இல்லைனா வந்து கம்ப்ளீட்டாக பேரலைஸ்டோ அந்த பேஷண்ட் ஆகும்போது அந்த தசையை மறுபடியும் செயல்பட வைக்கிறது தான் நம்ம ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிறோம். அதை செய்ய வைக்கிறது வந்து ஃபிசியோதெரப்பியாக இருந்துட்டு திருப்பியும் அந்த பேஷண்ட்டை தசை சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த பேஷண்ட்டை பழைய மாதிரி வாழ்க்கைக்கு வர்றது தான் வந்து ரீஹாபிலிட்டேஷன். அதுதான் வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிறோம். இங்கே வந்து இந்த ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் வரும், அது வந்து டி அடிக்ஷன் ரீஹாபிலிட்டேஷன் வரும். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் போத். நம்ம வந்து ட்ரக் அடிக்ட்டுக்கு மறுவாழ்வு அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருவோம். இது வந்து ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கோ இல்லை நோய் உள்ளவங்களுக்கோ இது எப்படி கனெக்ட் ஆகும்? ட்ரக் அடிக்ஷன் அப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பேஷண்ட், ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு ட்ரக் வந்து அடிக்ஷனாவோ ஆல்கஹாலுக்கோ அடிக்ஷன் ஆகிடுறாரு. அதை வெளில கொண்டு வரதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸு, தெரப்பி எல்லாமே கொடுத்து கவுன்சிலிங் பண்ணி அந்த பேஷண்ட் அந்த இண்டிவிஜுவலை வெளில கொண்டு வராங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியோ இல்லை ஹெட் இன்ஜுரியோ ஆகிட்டு, இல்லை ஒரு ஒரு பெரிய ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அது ஆனதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை அந்த தசையோ அந்த எலும்பையோ அந்த நர்வோ செயல்படாமல் ஆனதை திருப்பியும் நம்ம அதை சரி பண்ணுறது தான் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. சரி பண்ணுறதுனா அவங்கள எழுப்பி உட்கார வைக்கிறது இல்லை, பழைய மாதிரி வேலைக்கே அனுப்புகிற அளவுக்கு பண்ணுறது தான் ரீஹாபிலிட்டேஷன். அதில் 3ஆக பிரித்து போனாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணி ஐசியூ வார்டில் வச்சு ரெக்கவரி பண்ணி அவங்கள வார்டு கொண்டு வரைக்கும் நாங்கள் ப்ரைமரியாக வச்சுப்போம். காம்ப்ரிஹென்சிவ் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது என்னென்னா, அவர் வந்து வீட்டுக்கு வந்துடுவார், வீட்டில் அவர் ஏதாவது செய்ய முடிகிற வேலையை செய்யணும், ஒரு வேலைக்கு அவர் போகிற அளவுக்கு தயார் பண்ணுறது காம்ப்ரிஹென்சிவ் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிட்டி ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ அந்த பேஷண்ட் வந்து 2 கால் செயலிழந்து போயிடுச்சு, லைஃப் லாங் அவங்களுக்கு திருப்பி 2 கால் வேலை செய்யாது அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு நரம்பு வேலை செய்யலை, அதனால் கால் 2 வேலை செய்ய முடியாமல் ஆனதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு கெய்டஸ் அப்படின்ற ஒரு டிவைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை எக்ஸோஸ்கெல்டல்னு இப்போ நிறைய டிவைசஸ் ரோபோட்ஸ்லாம் வந்துருச்சு, அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டை அந்த டிவைஸை வச்சு நடக்க வைப்போம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸோஸ்கெல்டல் ரோபோட்டை வச்சு ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு பேலன்ஸ் கெயின் ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஆர்த்தோட்டிக்ஸ்ன்றதை போட்டு அந்த பேஷண்ட்டை கால் செயல்படல்னாலும் எந்தெந்த தசைலாம் செயல்படுதோ அதை வச்சு அவங்கள பழையமாக நடக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த 3 டைப் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன், ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் வரும். சார், நியூரலஜிக்கல் காம்ப்ளிகேஷனில் ஃபிசியோதெரப்பியோட ரோல் என்ன?
மேஜர் ரோல் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நியூராலஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நரம்பு வந்து மூளையிலிருந்து கை வரைக்கும் வர்றதும், அது ஸ்பைனல் கார்டு வழியா வர்றதா 2ஆ பிரிச்சுக்கிறோம் நம்ப. இந்த நர்வ் வந்து ஒண்ணு வந்து நியூரோலஜிஸ்ட்டும், நியூரோ சர்ஜனும் என்ன பண்றாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் கிளாட் ஆச்சுன்னா, அதுக்கு மெடிசின் குடுத்து அந்த கிளாட் ரிலீஸ் பண்றாங்க. இல்ல அது ரத்த குழாய் வெடிச்சிருச்சு, அது ஹெமரேஜிக்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சர்ஜரி பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்ஜரி பண்றாங்களோ, இல்லன்னா கட்டிய வந்து ரிலீஸ் பண்றாங்களோ, அது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க திருப்பியும் அந்த கட்டி வராம பார்த்துக்கலாமே தவிர, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதாவது இந்த கோல்டன் ஹவர்ஸ தாண்டிடுச்சுன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு செயலிழந்த கையோ, காலோ செயலிழந்தது தான். அவங்க சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம ரீஹாபிலிட்டேஷன் பண்ணலன்னா, அது டிஃபார்மிட்டில போய் எண்ட் அப் ஆயிடும். டிஃபார்மிட்டின்றது என்னன்னா, பேஷண்ட்டுக்கு பேரலைஸ் ஆன கைய நம்ம சரியா மூவ் பண்ணல, பிசியோதெரபி பண்ணல அப்படின்னா, அது எந்த பொசிஷன்ல நம்ம விட்டுட்டோமோ அந்த பொசிஷன்லயே டைட் ஆயிடும். இல்ல அந்த தோள்பட்டையோ, இடுப்போ அந்த இடத்துல செயல்படாம ஆயிடும். ஸோ அதனால இங்க பிசியோதெரபி வந்து அந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா பழைய மாதிரி வாழ்க்கைக்கு கொண்டு வரதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் இல்லாம அது பண்ண முடியாது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம அந்த பிசியோதெரபி வந்து நியூராலஜி டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்றது. சார் நியூரலஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ல வந்து ஃபிசியோதெரப்பி உதவி பண்ணும் அப்படின்னா அது எந்த வகையில சாத்தியமாகும்? இப்போ சொன்ன தான் இப்போ ஒரு பேஷண்ட்க்கு வந்து ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஆயிட்ட உடனே அந்த பேஷண்ட்டுக்கு கழுத்து லெவலில் ஆயிடுச்சுன்னா 2 கழுத்துக்கு கீழே சொரணை சுத்தமாக இருக்காது. சம் பேஷண்ட்ஸ்க்கு பார்ஷியலாக ஆயிடுச்சு அப்படின்னும் போது சொரணை வந்து 2 கை மட்டும் கொஞ்சம் பார்ஷியலாக ஃபங்க்ஷன் ஆகும். இடுப்பு கீழே எந்த காலும் 2 காலும் ஃபங்க்ஷன் ஆகாது. எந்த ஒரு அவங்களோட பிளாடர் அண்ட் பவுல் கண்ட்ரோல்ஸும் ஃபுல்லாகவே போயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பேஷண்ட்டை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேஷண்ட்டுக்கு பெட் சோர் வராமல், மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் வராமல் ஃபிசியோதெரப்பி பண்ணி செஸ் ஃபிசியோதெரப்பி மூமெண்ட்டுக்காக பேசிவ் மூமெண்ட்ஸு, அப்புறம் வந்து எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அசிஸ்டட் டிவைஸை கொடுத்து ரோபோட்டிக் டிவைஸ் வச்சு நான் மூவ் பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணுவோம். அது பண்ணுறதுனால பேஷண்ட்டுக்கு ரத்த கட்டி வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ரத்த கட்டின்றது எங்கன்னா காலில் டிவிடின்னு சொல்லுவோம். அது ஃபார்ம் ஆகும் போது பேஷண்ட்டுக்கு அது ஹார்ட்லேயோ இல்லை லங்கோட பிளட் வெசலில் போய் பிளாக் ஆகிட்டு பேஷண்ட்டுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆகலாம். இல்லைன்னா திருப்பி ரிப்பீட்டடாக ஸ்ட்ரோக் வந்துட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து தடுக்கும் பேசிக் ட்ரீட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் பேஷண்ட்டை வந்து நிற்க வைக்கிறதுக்கு என்னென்ன மொபிலிட்டிஸ், ஏன்னா பேஷண்ட் ஒரு 2 மாதம் படுத்த படுக்கையாக இருப்பார். அவர் எழுப்பி நிற்க வைக்கும் போது பேஷண்ட்டுக்கு ஹைப்போடென்ஷன் அப்படின்னுவோம். ரத்தம் வந்து மேலே கீழே இருதயத்துலேருந்து மேலே போகாமல் நேராக கீழே போக ஆரம்பிச்சிடும். அப்போ பேஷண்ட்டுக்கு மயக்கம் வர்றது, கான்ஷியஸ் இல்லாமல் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், டில்ட்டிங் டேபிள் வச்சு பேஷண்ட்டை வந்து டில்ட் பண்ணி பேஷண்ட்டோட ரத்த ப்ரெஷரை வந்து நார்மலைஸ் பண்ணுவோம். ஸோ பேஷண்ட் படுத்த படுக்கையில இருந்து நிற்கிறதுக்கு இந்த ஸ்டேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நிற்கிற பொசிஷன்ல இருந்து பேஷண்ட்டுக்கு 2 கால் இருக்கிறது பார்க்க முடியும். ஆனால் 2 காலையும் ஃபீல் பண்ண முடியாது. அவங்களால அந்த கால் எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு கண்ணில் பார்க்காம தெரியாது. ஸோ அந்த டிவைஸை வந்து ரோபோட், எக்ஸோஸ்கெல்டல் ரோபோட் அப்படின்னும் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்டை நடக்க வைப்போம். அதாவது பேஷண்ட்டால் பார்க்க முடியும், ஆனால் அவங்களால ஃபீல் பண்ண முடியாத போது அவங்க நடக்கிறதுன்றது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனான விஷயம். அதிலே பேஷண்ட் டிப்ரெஸ் ஆகிடுவான். ஸோ அங்கே நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து இதில் பண்ணால் நீங்கள் நியர் நார்மல் லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பேஷண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே தான் வந்து அது ரோல் ப்ளே பண்ணலாம். சார் இப்போ ஆக்சிடென்ட் ஆனது நிறைய மோசமான கேசஸ் எல்லாம் வரும். சில பேருக்கு ஒரு கை வராமல் இருக்கும், ஒரு கால் இல்லாமல் இருக்கும், இடுப்புக்கு கீழே செயல்படாமலாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? அப்படி பண்ணோம்னா அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்குமா, இல்லை கண்டினியூஸாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பிரெயினில் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னும் போது அது மோஸ்ட்லி வந்து நாங்கள் என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்ஸ், ஒரு ட்ராமனால ரோட்டர் ஆஃப் ஆக்சிடென்ட்னாலையோ இல்லைனா அது பிளட் ப்ரெஷர்னாலையோ ரத்த குழாய் வெடிச்சிருச்சு அப்படின்னும் போது எந்த பக்கத்தில் வெடிச்சதோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கையும் காலும் செயலிழந்துடும். இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று வந்து கழுத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஜுரி ஆச்சுன்னா 2 கையும், இல்லை இடுப்பு கீழே ஆச்சுன்னா 2 காலும் வந்து பேரலைஸ் ஆகிடுது. இப்போ இங்கே வந்து அந்த லெவல் அண்ட் டிகிரி ஆஃப் லீஷன் அப்படின்னு சொல்லுவோம். லெவல் ஆஃப் லீஷன்ன்றது எந்த எலும்பில், இப்போ நான் அதில் போட்டிருக்க மாதிரி ஸ்பைனில் இருக்க மாதிரி C2 C3ன்ற லெவலில் அது அப்படின்னா அது கீழே சுத்தமாக செயல்படாது. அதுவே நாங்கள் டார்சல் லெவல்னு சொல்லுவோம். அது கீழே ஆச்சுன்னா அது கீழே செயல்படாது. அப்படி தான் ஒரு லெவல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பேஷண்ட்டை வந்து அந்த லெவலில் என்ன இன்ஜுரி, அந்த லெவல் ஆஃப் இன்ஜுரியை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அந்த பேஷண்ட்டை நிற்க வைக்கிறது, நடக்க வைக்கிறத நம்ம பண்ணலாம். ஆனால் பட் அந்த லெவலில் பார்ஷியல் லீஷன் அப்படின்ற பட்சத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு நல்லாவே ரெக்கவரி கிடச்சிரும். சில பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட் கார்டு இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் கார்டு இன்ஜுரி என்னன்னா அந்த பேஷண்ட்டுக்கு இனிமேல் அந்த கார்டு வந்து கூடவே கூடாது. இன்றைக்கி ரிசர்ச்சில் வந்து என்னென்னா அந்த நம்ம நிறைய நடக்க வைக்கிறதுனால நியூரோபிளாசிட்டி அப்படின்றது ஒன்று டெவலப் ஆகும் பேஷண்ட்ஸ்க்கு. அதாவது ஒரே விஷயத்த தொடர்ந்து செய்யும் போது அந்த நரம்பு திருப்பி ரீஜென்ரேட் ஆகும் அப்படின்ற ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதுதான் வந்து நம்ம நியூரோபிளாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து டைட்னஸ் ஒன்று வரும், அது இல்லாமல் ஆகும். 2வது நர்வ் டெவலப்மெண்ட்டும் ஆகுது. அதுதான் வந்து நம்ம ரோபோட் போட்டு பண்ணுறோம். ஸோ ரோபோட் போட்டு பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நான் சொன்ன உங்களுக்கு முன்னாடி காம்ப்ரிஹென்சிவ் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது 80% ஆஃப் நார்மல் லைஃப்க்கு உங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க பார்ஷியல் கார்டு லீஷனாக இருந்தால்.
இதுவே கம்ப்ளீட் கார்டிலேஷன் அப்படின்னும் போது 40லேருந்து 50% அந்த பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி கிடைக்கும். ஆனால் அந்த பேஷண்ட்டை 50% ரெக்கவரியை வச்சு அவங்க எல்லாரும் செய்யக்கூடிய வேலையை செய்ய வைக்கிறது தான் அந்த ரீஹாபிலிட்டேஷன். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் எல்லார மாதிரியும் ஒரு ஃபிட்னஸ் சென்டர் போகலாம், எல்லாரும் மாதிரியும் ஸ்விம்மிங் பூல் போகலாம், எல்லா மாதிரியும் வெளிலலாம் போகலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் எய்ட் இருக்கும். ஒன்று ஃபாரினில் வந்து இன்னைக்கு எக்ஸோஸ்கெல்டல் போட்டு வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் எக்ஸோஸ்கெல்டல் இப்போ தான் ஒரு கிளினிக்கே வந்திருக்கு. ஸோ வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ அந்த இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அங்கே எக்ஸோஸ்கெல்டல் போட்டு வெளியே போகிறாங்க. இங்கே ஒன்றுமே பேஷண்ட் வந்து எக்ஸோஸ்கெல்டல் ட்ரீட்மெண்ட்டே ஒன்றும் ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி பெர்மனன்ட் ரெக்கவரி அவங்க லைஃபோடு அதை அட்டாச் பண்ணி போகலாம். சார், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஃபிசியோதெரப்பி பண்ணலாமா கூடாதா, இல்லை அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த வயசுலேருந்து பண்ணலாம்? குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பீடியாட்ரிக் கேஸ் வந்து இங்கே நியூராலஜிக்கல் டெஃபிஷியன்ஸ் 2 வரும். ஒன்று ஆர்த்தோபெடிக்ஸ், இன்னொன்று நியூரோ. ஆர்த்தோ அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைங்களோட அந்த கால் வந்து வளைஞ்சிருக்கும். அது நிறைய ரீசன்ஸ் இருக்குது. விட்டமின் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், இல்லைனா வந்து ரிலேஷன்ஸ் மேரேஜாக இருக்கலாம், இல்லைனா இடியோபத்திக் காசுன்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த ரீசன்ஸ்லாம் வரும்போது என்ன ஆகுனா குழந்தையோட கால் மட்டும் வளைஞ்சிரும். அதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், 3வது வாரம் 4வது வாரத்துலேருந்து ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம் குழந்தை பிறந்து. அதுவே நியூரல் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லும் போது குழந்தையோட டிலேடு மைல்ஸ்டோன்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோகெஃபாலஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆட்டிசம். இந்த ஆட்டிசம் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே பேரண்ட்ஸ்க்கே டைம் எடுத்துரும். ஆனால் அந்த டிலேடு மைல்ஸ்டோன் அப்படின்றது ஒரு அப்கார் ஸ்கோர் அப்படின்றது வந்து பீடியாட்ரிஷன் நியோனட்டாலஜிஸ்ட் வந்து பிறந்த உடனே அடுத்த 2 நாளில் வந்து டாக்டர் சொல்லிடுவார், இந்த குழந்தைக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதுக்கு நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணுங்கள். அதையும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, குழந்தைக்கு நாங்கள் பண்ணுறது என்னென்னு புரிய போகிறதில்ல. ஆனால் குழந்தை படுத்துட்டு இருக்கும்போது பண்ணுற சின்ன சின்ன நேச்சுரல் மூமெண்ட்ஸ் அந்த குழந்தை பண்ணாது. அந்த நேச்சுரல் மூமெண்ட்ஸ் பண்ணாதனால அந்த தசை வந்து செயலிழந்து போயிடும். அந்த குழந்தை வந்து 3வது மாதத்தில் பண்ண வேண்டிய மைல்ஸ்டோனை பண்ணாது, 6வது மாதத்தில் பண்ண மைல்ஸ்டோனை பண்ணாது. அப்போது அந்த குழந்தை எல்லாமே டிலே ஆகிட்டே போகும். ஒரு வயசில் நான் குழந்தை 9 மாதத்தில் இல்லைன்னா 11 மாதம் நடக்க வேண்டிய குழந்தை சம்டைம்ஸில் 10 வருஷத்துலையோ இல்லைனா வந்து 15 வயசுலையோ நடக்கலாம். ஸோ அதை முன்னாடியே அந்த நியூரோடாலஜிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி இந்த அப்கார் ஸ்கோர் ரொம்ப மோசமாக இருக்கு சொல்லும் போது அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த மசிலை மட்டும் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ எங்கே தேவையோ அங்கே ஃபிசியோதெரப்பி பண்ணி தான் ஆகணும். பண்ணுறதுனால எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் கிடையாது, டெஃபினட்டாக ப்ரொக்ரெஷன் மட்டும்தான் கிடைக்கும். சார், அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி எடுத்து குணமடைஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதை கண்டினியூ பண்ணணுமா கூடாது? அது அகைன் நீங்கள் சொல்கிற மாதிரி இது பிரெயின் இன்வால்வ்டாக இருந்ததுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சில காக்னிட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் வந்து பண்ணிட்டு தான் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடினாலே போதும். அதுவே ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா சாதாரண பெரிஃபரல் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு விளையாட்டுலையோ இல்லை ரோட் டிராஃபிக்லையோ ஒரு இடத்துல மட்டும் நர்வ் கட் ஆகிட்டு கை வேலை செய்யாமல் இருக்கும். அது வந்து கட் ஆகிருக்கு அப்படின்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீஹாபிலிட்டேஷன் பண்ணலாம். அதையும் வந்து லைஃப் டைம் பண்ணணும் அவசியம் கிடையாது. அந்த கோல் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் அந்த மசில் ஸ்ட்ரென்த்னாலே போதும். அதுக்கப்புறம் நேச்சுரலாக கேம்ஸ் விளையாடுறது அதுவே போதும். சார், இப்போ இருக்கிற தலைமுறையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஜென்ரேஷனில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது சரியாகலை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது பேசிக் காரணம் வந்து அவங்க விட்டமின் டெஃபிஷியன்சியான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போது வந்து அவுட் ஆஃப் 100ல் 80 to 90 இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து மேல் ஆஃப் ஃபீமேல் என்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் மோர் தென் 20ஸ்ல விட்டமின் டி டெஃபிஷியன்சின்றது ஒரு பெரிய காமன் ஃபேக்டராக இருக்குது. அதனாலேயே பேஷண்ட்க்கு வந்து சாதாரண பெயினும் பெருசாக தெரியலாம். அது டெஃபிஷியன்சி இஷ்யூ. அதை வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மினரல்ஸை வந்து கன்சர்ன் ஃபிசிஷியன் கிட்ட கேட்டு வாங்கும் போது சரியாயிடும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சின்ன வயசில் அதை கெட்டிங் பேக் பெயின் அப்படின்றது ஒன்று வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் மட்டும்தான். அவங்க ஒன்று ஓவர் ஒபீஸாக இருக்கிறது, இல்லைனா வந்து செடென்ட்ரியாக வந்து லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அன்வான்ட் ஜங்க் ஃபுட்டை எடுத்துக்கிறதுனால பேஷண்ட்டோட இண்டிவிஜுவல்ஸோட மசில் ஸ்ட்ராங்காக இல்லை. எல்லாருமே 80 கிலோ 90 கிலோ சாதாரணமாக இருக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட்லாம் 90 கிலோ இருக்கும்போது மசில் மாஸ் இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேட் மாஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நின்னாலே உங்களுக்கு முதுவலி வர்றது காமன் ஆகிடுது. ரெண்டாவது யாரும் விளையாடுறது இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால அந்த மசில் வீக்காக இருக்கிறதுனால ஏர்லி ஸ்டேஜ்லேயே தே கெட்டிங் லோ பேக் பெயின், நீ பெயின். இதுதான் காரணமே தவிர ஒன்று லைஃப் ஸ்டைல், ஒன்று ஃபுட் ஹேபிட்ஸ், இது 2 மட்டும் தான். இந்த பிரச்சனைக்கு வந்து நிரந்தர தீர்வு கணக்கு ஃபிசியோதெரப்பி கை கொடுக்குமா? நிரந்தர தீர்வு ஃபிசியோதெரப்பின்றது அந்த பெயினை அட்ரஸ் பண்ணிவிட்டு அந்த பெயினோட ரூட் காஸ்க்கான எக்ஸசைஸை நீங்கள் ரெகுலராக பண்ணலாம் கொஞ்ச நாளுக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, ஒரு 3 வீக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் கெட் இன் டு அ பூல், ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு சின்னதாக அந்த மூமெண்ட்டை தண்ணிக்குள்ளே பண்ணாலே போதும். நீங்கள் வந்து பெருசாக ஜிம்முக்கு போன அவசியம் இல்லை. நெஞ்ச அளவுக்கு தண்ணியில் சேஃபான ஜோனில் அதுக்குள்ளே நடந்தாலே போதும். உங்களுக்கு பேக் பெயினும் நீ பெயினும் டெஃபினட்டாக வரவே வராது. அது 100% ரிசர்ச் ப்ரூவன். ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லுவோம். நாங்கள் அதுதான் ரெகுலராக பண்ண வைப்போம். பேஷண்ட் ரீவாக் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி நடங்க. ஸோ அவங்களுக்கு அது ரெக்ரியேஷனலாக இருக்கும். பேஷண்ட்டும் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க டெய்லியும் பிடிச்சி பண்ணுறதுனால சீக்கிரமாக ஸ்ட்ரென்த்தும் ஆகிடும். ஸோ தட் இஸ் அட்வைஸ். நீங்கள் பண்ணாலே இல்லை எக்ஸசைஸும் டெஃபினட்டாக நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டையும் ஆர்த்தோபெடிஸ்ட்டையும் அடிக்கடி பார்க்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கி நடக்கலாம். ஆனால் யாரும் நினைக்கிறது இல்லை.
என்னென்ன பிரச்சனைகளுக்கு பிசியோதெரப்பி நம்ம பண்ணணும்? இப்போ குழந்தையோட மூணாவது வாரத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா ஏஜ்லேயுமே ஃபிசியோதெரப்பின்றது தேவை. ஃபிசியோதெரப்பின்றது ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ண வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அது யாரும் பண்ணாதனால அந்தந்த மசிலோட லென்த்து ஷார்டன் ஆகும். மசில் லென்த் மீன்ஸ் மசிலோட கவரிங் ஸ்பேஷன் சொல்லுவோம், டைட்டன் ஆகிடும். இல்லைனா ஒரு எலும்பு ஒரே தசையை யூஸ் பண்ணுறதுனால தேஞ்சு போயிடும். இவ்வளோதான். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் கொடுத்தாலே போதும். அது மாதிரி பண்ணும்போது ஏதாவது வலி அந்த மாதிரி ஏதாவது ஏற்படும்? அது நீங்க ப்ரொஃபஷனலா இல்லை. அது எப்படின்னா, வலின்றது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெயின் சோர்ஸ் இருக்குன்னா அதை பெயினை ட்ரீட் பண்ணாம நீங்க எக்ஸசைஸ் பண்றது தப்பு. முக்கால்வாசி பேர் யூடியூபை பார்த்து எக்ஸசைஸ் பண்றது தான் இப்போ பிரச்சனை. அப்புறம் ப்ரொஃபஷனலா போகாம யாராவது ஒருத்தர் சொல்றதை கேட்ட, இப்போ எக்ஸாம்பிள் XYயோட பேஷண்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு, அதை பார்த்து இவங்க காப்பி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு பிரச்சனை அதிகமாயிடும். அப்படிதான் பிசியோதெரப்பி பண்ணும்போது பெயின் வருது தவிர, ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ரொஃபஷனல் சொல்லித்தர எக்ஸசைஸ் ஒழுங்கா பண்ணீங்கன்னா பெயின் வராது. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நரம்பு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகளுக்கு நம்ம பிசியோதெரப்பி பண்ணும்போது பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு? பிசியோதெரப்பி இஸ் ப்ரூவன் கிளியர்லி நோ சைட் எஃபெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் எவிடன்ஸ் பேஸ்டா எந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதுக்கான ப்ராப்பரா ஒரு பிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டா அதை மாதிரி பக்க விளைவு வரதுக்கு வாய்ப்புன்றது 1% கூட கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிசியோதெரப்பி அண்ட் ரீஹேப்ல என்ன புது விதமான டெக்னாலஜிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்ட்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ எக்ஸோஸ்கெல்டல் அப்படின்றது தான் ஒரு ரீஹாபிலிட்டேஷன்ல ஒரு பெரிய பார்ட். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் தெரப்பிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பேஷண்ட் நடக்க முடியாமல் வராருன்னா அவரை 4-5 பிசியோதெரபிஸ்ட்டு, ஆக்குபேஷன் தெரப்பிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து அந்த பேஷண்ட்டை உட்கார வைக்கிறது, ஏதாவது எந்தெந்த மூமெண்ட்டெல்லாம் போச்சோ அந்தந்த மூமெண்ட்டெல்லாம் இவங்க மேனுவலாக பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய மேன் பவர் தேவைப்படும். ஒரு 100 கிலோ பேஷண்ட்டை, ஒரு செயல்படாத பேஷண்ட்டை ஒரு 10 பேர் சேர்ந்து அதை மூவ் பண்ண வைக்கணும். ரெண்டாவது, அது டெய்லியும் இஸ் நாட் பாசிபிள். டெய்லியும் ஒரே பேஷண்ட், அந்த பேஷண்ட்டுக்கும் அதனால் நிறைய பாதிப்பு வரும். நான் சரியாக ஹேண்டில் பண்ணல, அதனால் புது இன்ஜுரிஸ் வரும். இப்போ என்னன்னா, கம்ப்ளீட் எக்ஸோஸ்கெல்டல்ஸ்ன்றது 2 ரோபோட்ஸ் இருக்குது. ஒன்று ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணும். ஆனால் அதை ப்ரோக்ராமைஸ் பண்ணுறது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் தான் பண்ண முடியும். அது யார் ப்ரோக்ராம் பண்ணோம், ஏன்னா எந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணோம், எந்த மசில் வீக்காக இருக்கோ அதுக்கான மூவ்மெண்ட்ஸை பண்ணுறது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, பேஷண்ட்ஸ்க்கு புதுசாக எதுவும் இன்ஜுரி வரல, ட்ரீட்மெண்ட் டைம் ரொம்ப கம்மியாகுது. ரெண்டாவது, ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு முதுகுவலி வராது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு ரோபோட் எக்ஸோஸ்கெல்டல் சொன்னது. நான் ஒரு பேஷண்ட்டை நடக்க வைக்கணும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபிசியோதெரபிஸ்ட்டாக கவர்மெண்ட் காலேஜில் நான் பண்ணும்போது ஒரு பேஷண்ட்டை எங்கள் மேலே வச்சுட்டு எங்களையும் அவங்களையும் சேர்த்து டைப் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட் கீழே விழாமல் நடக்கப்போம். இதெல்லாம் சொல்கிறேன் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு அன்விங் சிஸ்டம்னு போட்டு அதில் பேஷண்ட்டை ஹேங் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாங்கள் மூவ் பண்ண வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா GTSன்னு சொல்லுவோம். பேஷண்ட்டை கம்ப்ளீட்டாக அதை பிடிச்சிக்கும். பேஷண்ட்டை விட நினைச்சாலே அது ஸ்டாப் பண்ணிவிடும். ரெண்டாவது, பேஷண்ட்டை அவர் என்ன மூவ்மெண்ட் நினைக்கிறாரோ அதை ட்ரை பண்ணலாம். அதோட அட்வான்ஸ் இப்போ எக்ஸோஸ்கெல்டல் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு மனுஷன் எப்படி நடப்பார் அப்படின்றது உட்காந்து சேர்லேருந்து எழுந்து நடந்து போயிட்டு படிக்கட்டு ஏறுற அளவுக்கு அந்த டிவைஸை செஞ்சிடும். ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணணும், இந்த பேஷண்ட்டுக்கு இந்த கெயிட் ஃபேஸில் நான் அதை பண்ணணும்னு ப்ரோக்ராம் பண்ணால் போதும், அது ஸ்லோவாக அது ப்ரோக்ரஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் அட்வான்ஸ்மெண்ட். இன்னைக்கு வேர்ல்டில் இருக்க எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டுமே ஆல்மோஸ்ட் ரீஹாபிலிட்டேஷனில் வி ஆர் அவைலபிள் இன் சென்னை. சார், ஃபைனலாக ஃபிசியோதெரப்பிக்கும் ரோபோட்டிக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி தான் ஃபிசியோதெரப்பின்றது பார்த்தீங்கன்னா, நான் பெயினுக்கு வரும்போது ஃபிசியோதெரப்பி சேம், 2 பேரும் அதான் பண்ண போகிறோம். ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்ற பார்ட் வரும்போது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை சரியாக செய்ய முடியாத இடத்துல ஒரு ரோபோட்டோட சேர்ந்து 2 ஃபிசியோதெரபிஸ்ட்டு அந்த பேஷண்ட்டோட வேலையை ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக செய்ய முடியும். ரெண்டாவது, பேஷண்ட்ஸ்க்கு இன்ஜுரியும் ட்ரீட்மெண்ட் டைமை கம்மி பண்ணவும் முடியும். இதுதான் அந்த கன்வென்ஷனல் பழைய ஃபிசியோதெரப்பி மெத்தடுக்கும் இப்போ இருக்க ரோபோட்டிக் ரீஹாபிலிட்டேஷனுக்கும் டிஃபரன்ஸ். தேங்க்யூ சார், எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ.